வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம தட்டுல பார்த்தாலே பலரும் முகம் சுளிக்கிற பயந்து ஓடுற ஒரு காய். ஆனா அதுக்குள்ள இருக்கிற மெடிக்கல் பவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சா நீங்க அதை விடவே மாட்டீங்க. அதுதாங்க நம்ம உயிர்வேதியியல் சூப்பர் ஹீரோ பாவக்காய். பாவக்கான்னு சொன்ன உடனே அந்த கசப்பு தானேங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உண்மையாவே மனிதர்களாகிய நாம கசப்பான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே சகஜம்தான். ஆனா அந்த கசப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மருத்துவ பொக்கிஷம் ஒழிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, கசப்புக்கு பின்னால் உள்ள ரகசியம், சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து, கல்லீரல் மற்றும் குடல் நலம், நோய் எதிர்ப்பு மற்றும் இரத்த சுத்தி, ஊட்டச்சத்துக்களின் முக்கிய விவரங்கள், அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான எச்சரிக்கை. முதல் பகுதி, கசப்புக்கு பின்னால் உள்ள ரகசியம். வாங்க பார்க்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. பாவக்காயோட நன்மைகள் ஏதோ பாட்டி வைத்தியமோ செவி வழி செய்தியோ கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான நம்ம சித்த மருத்துவமும் சரி, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் மாடர்ன் சயின்ஸும் சரி, இந்த ரெண்டுமே பாவக்காயோட மகத்துவத்தை 100% ஒத்துக்கிறாங்க. இருவேறு மருத்துவ உலகங்களும் ஏத்துக்கிற ஒரு அற்புதம் தாங்க இது. இரண்டாவது பகுதி, சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து. இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். பாவக்காயில சாரண்டின், விசின், அப்புறம் பாலிபெப்டைட் பி, இப்படி 3 கெமிக்கல்ஸ் இருக்கு. இது நம்ம உடம்புல என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊசி மூலம் ஏத்துற இன்சுலின் மாதிரியே இதுவும் வேலை செஞ்சு ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை ரொம்பவே கம்மி பண்ணுதுங்க. லிட்டரலா இது ஒரு இயற்கை இன்சுலின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பகுதி, கல்லீரல் மற்றும் குடல் நலம். அந்த கசப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம செரிமான அமிலங்களை நல்லா சுரக்க வைக்குது. குடலை ஒரு வாஷ் பண்ற மாதிரி மெக்கானிக்கல் கிளீனரா செயல்பட்டு மலச்சிக்கலை தடுக்குது. அது மட்டும் இல்லாம வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க பாவக்காய் ஜூஸ் குடிச்சா போதும், கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் முழுமையா வெளியில போயிடும். முக்கியமா குடல்ல தங்கி நமக்கு தீங்கு பண்ற நாடா புழுக்கள், உருண்டை புழுக்கள் எல்லாம் தப்பவே முடியாது, வேரோட அழிஞ்சிடும். 4வது பகுதி, நோய் எதிர்ப்பு மற்றும் இரத்த சுத்தி. நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஷீல்டு வேணும் இல்லையா? பாவக்காயில வைட்டமின் சியும் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைஞ்சிருக்கு. இது சும்மா சாதாரண ஊட்டச்சத்து இல்லைங்க. எந்த ஒரு நோய் தொற்றும் ஈஸியா உள்ள நுழைய முடியாத அளவுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்துற தூண்கள்னு கூட சொல்லலாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உள்ள நம்ம ரத்தம் சுத்தமாகறப்போ அதோட ரிசல்ட் வெளியில நம்ம ஸ்கின்ல சூப்பரா தெரியும். ரத்தம் சுத்தமடைறதால இந்த அரிப்பு, சுரி, செரங்கு, அப்புறம் முகப்பெருக்கள் இதெல்லாம் வராமலே தடுத்துடலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்வாங்களே, அதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அடுத்து, ஊட்டச்சத்துக்களின் முக்கிய விவரங்கள். சரி, இதுல வேற என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு பார்ப்போம். வைட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், இது செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்றதோட மட்டும் இல்லாம தேவையற்ற உடல் எடையை குறைக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இறுதியா பொட்டாசியம், இது நம்ம பிளட் பிரஷரை எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாம ரொம்ப சீரா வச்சுக்குது. இப்போ நாம பார்க்க போற கடைசி பகுதி ரொம்ப முக்கியமானது. எச்சரிக்கை, அளவோடு பயன்படுத்துங்கள். என்னதான் பாவக்காய் ஒரு பயோகெமிக்கல் சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் இத தப்பா யூஸ் பண்ணா சூப்பர்மேனுக்கு கிரிப்டோனைட் எப்படி ஆபத்தோ அதே மாதிரி ஒரு ஆபத்து சிலருக்கு இருக்கு. இது ரொம்ப கவனமா கேட்கணும். அது யாருக்குன்னா, சர்க்கரை நோய்க்காக ஆல்ரெடி தீவிரமான மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க அதே நேரத்துல இந்த பாவக்காய் ஜூஸையும் அதிகமா குடிச்சாங்கன்னா ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவு ரொம்பவே ஆபத்தான நிலைக்கு கீழே போயிடும். மாத்திரையும் ஜூஸும் சேர்ந்து டபுள் மடங்கு வேலை செய்யறது தான் இதுக்கு காரணம். அதனால எப்பவுமே இதை அளவோடு மிதமா சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது தான் உங்க உடம்புக்கு சேஃப். ஸோ இப்போ சொல்லுங்க, அடுத்த முறை உங்க சாப்பாட்டு தட்டுல பாவக்காய் வரும்போது கண்டிப்பா நீங்க அதை வேற மாதிரி பார்ப்பீங்க இல்லையா? அந்த கசப்பை தாண்டி அதில் இருக்கிற ஆரோக்கியத்தை நீங்க விரும்புவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த முக்கியமான சுகாதார விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு ஆழமான தகவல் தொகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.